நமது கொண்டிருக்கிறப்பா இந்நாட்டு இளவரசி இவள் தான் என்னை அவமானப்படுத்தியவள். அப்படியா? இவள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழக்கூடாது. இவளை நீ இளவரசி அப்படியா கட்சியிலை நாட்டையும் சிறப்பாக ஆடு வருகிறார். ஆகட்டும் பார்க்கலாம். வாழ்க வாழ்க நலமோடு இருக்க வேண்டும். காதல் கடிதம் தீர்த்தவே இதற்கு முன்பதாக நாட்டிய பெண்கள் வந்து நாட்டியம் ஆடினார்கள். உண்மைதான். அவ்வளவு சிறப்பாக எடுத்த கிடையாது. இவள் ஆடினாடி நாட்டியம் அது மிகவும் பிடிச்சிருந்தது. அப்படியாம்மா? ஒரு பரிசு தரப்போறேன்னா தடை என்பதே கிடையாது. விருப்பம் போல் செய்யம்மா. ஆமா இங்க வாமா. இளவரசி அம்மா, உன்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் தான் கற்சிலை. அப்படியா? ஆமாமா. அப்படியா? உருவத்திற்கு ஏற்றவாறு அழகு, அழகுக்கு ஏற்ற நடனம் பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக இருந்தது. அப்படியா? அதனால என்னுடைய மனமகிழ்ந்து உனக்கு ஒரு பரிசு தரப்போகிறேன். பரிசா? ஆமா. என்னவா பரிசு? என்ன பரிசு தெரியுமா? கற்சிலை நான் குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை முத்துக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து இந்த முத்தார மாலை எனக்கு கொடுத்தார். அப்படியா? அதனால இப்பொழுது இந்த முத்தார மாலையை நான் உனக்கு தரப்போகின்றேன். அம்மா நீங்க பாருங்க, என்னம்மா இதுவரை எத்தனை நாட்டை போய் நாட்டியம் ஆடி இருக்கேன். ஆனா இப்பேற்பட்ட பரிசு யாருமே தகுதி கிடையாது. அதனால இந்த பரிசு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் கொடுக்கக்கூடிய பரிசு நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அம்மா. ஆமா. போதும் எடுத்து உன்னுடைய வார்த்தைகள். என்னம்மா நான் யார்? ஒரு நாட்டு இளவரசி. ஒருவருக்கு கொடுத்துதான் பழக்கம், ஒருவரிடத்திலிருந்து வாங்கி பழக்கம் இல்லை. நீ தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். அப்படி என்றால் நீங்கள் தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். இருந்தாலும் உன்னுடைய பிடிவாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. அப்படியாமா? அந்த ஒரே ஒரு காரணத்தினால் நீ தரக்கூடிய பரிசை நான் பெற்றுக் கொள்கிறேன். அப்படியா? கொண்டு வா பார்க்கலாம். இந்தாங்கம்மா.
இது என்ன தெரியுமா? என்ன இது? அம்மா, இதுதான் மா பல வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணி சாரி. இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? என்னம்மா? இதை நீங்கள் அறிந்தினால் என்றுமே உங்களுக்கு வயதாகாதுமா. அப்படியா? இது உங்களுடைய நலம் கருதி நான் தருகின்றேன். என்னுடைய நலம் கருதி மா பலா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணி பலரசம் இதை அறிந்தினால் எப்பொழுது வயதே ஆகாது. ஆமாமா, இளமையா இருப்பேன். எனக்கு தர. சரி, இதை பெற்று ஆகட்டும்மா. அண்ணா, தங்கா இது வாங்கண்ணா. என்னம்மா அண்ணா, தங்கா அவளுக்கு நான் பரிசு கொடுத்தேன். கொடுத்த அதற்கு பதிலாக அவ எனக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்கிறான். என்னம்மா சொல்ற? நான் கொடுத்துதானே பழக்க, வாங்கி ஒருபோதும் பழக்கம் இல்லையே. நான் எவ்வளவு எடுத்து சொன்னேன். அவ ரொம்ப பிடிவாதக்காரியா இருக்கிறா. அப்படியா? நான் என்ன செய்யறது? என்ன பரிசு மாதிரி? அண்ணா, என்ன பரிசு தெரியுமா? என்னம்மா அது? இதுதான் அந்த பரிசு. என்னதுமா இது? அண்ணா, இது என்ன தெரியுமா? இதுதான் மாப்பழா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணி பலரசம். இதை அறிந்தினால் எப்பொழுது இளமையா இருக்கிறான். அப்படியாம்மா? வயதே ஆகாதா. அந்த பெண் உனக்கு தானே கொடுத்தா, நீயே அருந்துமா. என்னம்மா ஆளை பாருங்க. ஏமா இங்க பாருங்கண்ணா, இதை நான் அருந்த வேண்டுமா? இங்க பாருங்க, நான் யார் உனக்கு? என் தங்கை நாட்டு இளவரசி. அது மட்டுமா? நான் இதே நாட்டில் வாழ போறவளா? இல்லையம்மா. திருமணம் முடிச்சு என்னுடைய புகுந்த வீட்டுக்கு போக போறேன். நீங்க நாட்டு மன்னர். ஓ, அதனால இதை அறிந்த நாள் என்றுமே இளமையாக இருக்கலாம். சீரம் திறப்போடு என் நாட்டு மக்களை பார்த்துக் கொள்ளலாம். அதற்காக இருந்து சொல்கின்றாயா? ஆகட்டம்மா, தங்கா குடிக்க போறோமா? ஆகட்டம்மா. என்னம்மா இது ஒரு மாதிரியா இருக்கு? ஒரே நெடியா இருக்குது. இது நெடியா இருக்கா? ஒரு மாதிரியா இருக்கா? ஆமாம்மா. என்னென்ன சொல்றீங்க? ஒரு மாதிரியா இருக்குதுமா. அப்படியா? சரி, அப்ப கொடுத்துருங்க. கொடுத்துருவா. சரிங்கம்மா. வாங்கிட்டீங்களா? இல்ல, குடிக்கல. சரியா குடிக்கலையா? இல்லம்மா. மறுபடியும் குடிங்க. அதிகமா குடிச்சிடாதீங்கன்னா ஏற்கனவே ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்றீங்க. இல்லம்மா, அப்புறம் என்ன ஆயிடுச்சு? ஒண்ணு நல்லா இருக்குதுமா. அப்படியா? சரி சரி, அப்ப குடிங்க குடிங்க. எங்கம்மா இருக்கிறேன்? நான் இங்கதான் இருக்கேன். நான் எங்கேயும் போல. நான் இங்கதான் இருக்கிறேன். ஐயோ போதும், நான் கொடுங்கண்ணா. ஐயோ, இது சார்ந்தவங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அது இருக்கின்றான். எப்போது உன்னை பார்த்தேனோ அப்போதே உண்மையிலே நான் ஆசைப்பட்டு விட்டேன். வாழ்ந்தால் உன்னோடு இல்லை என்றால் இந்த மண்ணோடு மாண்டு இருக்கிறது.
அண்ணா என்ன ஆச்சு உங்களுக்கு? அண்ணா இந்த மாபெரும் சபையில் எத்தனை நாட்டு மன்னர்கள் எத்தனை நாட்டு இளவரசர்கள் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. கேவலம் அவ யாருன்னா என்னுடைய மஞ்சள் நீராட்டு விடாது நாட்டிய வர வந்து ஒரு தாசி எத்தனை பேர் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்களே, இத்தனை பேர் முன்னாடி உங்களோட தங்க என்ன பார்த்து தாசி வேஸ்தி தேவை சொல்றாளே, இந்த ஒரு ஆம்பளைங்களா பார்த்துட்டாங்களே. கவலைப்படாது. எப்போது என் தங்கை உன்னை தாசி வேசி உரைத்தாலோ உண்மை ஆசைப்பட்டு விட்டு இப்போது என் தங்கை முன்பே சபையிலே நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். இனிமேல் என் நாட்டுக்கு மன்னன் நான் தான். அப்படியா? அதுல சந்தோஷமே கிடையாதுங்க. என்னதான் இருந்தாலும் அவ யாரு? என்னுடைய நாத்தனாரு. ஒரே ஒரு வார்த்தை ஆசையா அழிவு சொன்ன அதுவே போதுங்க. ஆமா போயிட்டு வந்திருக்கேன். நான் தவறு செய்திருந்தால் அண்ணா தவறு செய்து விட்டீர்கள் என்று உள்ளே சென்று தலைமையில் சொல்லியிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணாக பிறந்தவள் ஒரு பெண்ணை பார்த்து தாசியை வேசி என்று சொல்லலாமா? இச்சபையிலே அவளை அவமானப்படுத்தி விட்டார். இனிமேல் யார் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வார்கள்? அவளை பார்த்த உடனே அவள் மீது ஆசைப்பட்டு விட்டேன். அவளை நான் திருமணம் செய்து விட்டேன். இனிமேல் நாட்டுக்கு அவள் தான் மகாராணி. அவளை பார்த்து ஒரே ஒரு முறை அண்ணி என்று அழைத்து விடு. இதுதான் உங்களுடைய ஆசையா? கோபுரம் எங்கே குப்பை மேடு எங்கே? உனக்கும் அவளுக்கும் கேள்வி வைத்தால் கூட கேட்டால் என்ன? காதலுக்கு ஜாதி பேதம் இல்லையடி. அவளை பார்த்த உடனே அவள் மீது ஆசைப்பட்டு விட்டு அவளை அண்ணி என்று சொல்ல முடியுமா? முடியாதா? முடியாது. நிச்சயமாக உறுதியாக என்ன சொன்னாய்?
வேட்டையாடினாலும் சரி அவரை என்ன என்று அழைக்க முடியாது. அடைச்ச போதும் நிலத்தில் அறிவற்றவளே, அது குடும்பத்தை கிடைக்க வந்த கோடாரி காம்பி, நீயா என் தங்கை இந்த தெய்வத்தை பார்த்து அண்ணி என்று சொல்லடி. சொல்ல முடியுமா? முடியாதா? முடியாது. கச்சலை என்னங்க அந்த பரவாயில்லை உன்னை பார்த்து அண்ணி என்று சொல்ல மாட்டேன் என்று உரைக்கின்றாளே. அப்படியா? என்னதான் இருந்தாலும் அவ யாருங்க? என் தங்கை, உன்னுடைய தங்கை, என்னுடைய நாத்தனாரு. ஆமா, குழந்தை தெரியாம பேசிட்டாங்க. குழந்தை? ஆமாங்க. உனக்கு குழந்தையா? ஆமாங்க. ஐயோ, உன்னை திருமணம் செய்தது நான் செய்த பாக்கியம். அது அவளுக்கு தெரியலையே. அவளுக்கு தெரியல. என்னதான் இருந்தாலும் என்னுடைய நாத்தனாரு, என்னுடைய நாத்தனார் கிட்ட 10 நிமிஷம் நான் பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். ஆகட்டும் கச்சலை, நான் அருள் சென்று ஓய்வு பெற வந்தம்மா. பஞ்ச நிலை இருக்கிற சீக்கிரமா வந்துரு. சொல்ல 18:42 வாங்கிடுவா.